அக்கா வீடு அவங்களுக்கு இத்ரிஸ் ராவ் பேர் சேனம்பம்மா. அதாவது இன்னொரு வகையில் வந்து அவங்களுக்கு வந்து அத்தாவுடைய சச்சா வீடு. நீங்கள் யாருன்னு சொல்லலையே? நான் அவருடைய மருமகன், தங்கச்சி மகன். எஸ்எம் இட்ரிஸுடைய தங்கச்சி மகன் SM ஜோஹரா அம்மாள். உங்கள் அண்ணன் ஒரு ஆள் மலேசியாவில் இருக்காரு. ஆமாம், மும்தாஸ் அலி, முனவர் அலி. ஆமாம், 2 பேரும் தொடர்பு இருக்கா? தொடர்பு இருக்கு, டெய்லி பேசியிருக்கோம். டெய்லி பேசுறியா? வீடு ரொம்ப பிரமாதமாக இருக்கு. இது ஒரு சின்னம்மா வீடு, அந்த வீடு இருந்துச்சுல. இது ஒரு இல்லை எப்படி போவோம்? சரி. இது அவங்களுடைய வீடு. அவங்களுடைய இந்த வீடு யார் வீடுது? இது அதுதான் இத்ரிஸ் ராவத்தருடைய வீடு. அதாவது அப்படி வாங்க, இது இத்ரிஸ் ராவத்தர் வீடு. ஆமாம், அவங்க அம்மா வீடு, அம்மா அத்தா வீடு. இத்ரிஸ் ராவத்தருடைய அம்மா வீடு யூசுப் ராவத்தர். யூசுப் ராவத்தர் வீடு. அது அடுத்தது அதே தான், அவங்க வீடு தான். அவங்க வீடு தான், கடைசி வரைக்கும் அவங்க வீடு தான். ஒரே வீடு தானே? ஆமாம், ஒரே வீடு தான். அவங்களுடைய இத்ரிஸ் ராவத்தர் பிறந்து வளர்ந்து எல்லாமே இந்த வீடு தான். இத்ரிஸ் ராவத்தர் பிறந்து வளர்ந்த எல்லாமே இந்த வீடு தான். இத்ரிஸ் ராவத்தருடைய அத்தா பேர் என்ன சொன்னீங்க? யூசுப் ராவத்தர். அவங்க மனைவி பல்கீஸ் அம்மா. யூசுப் ராவத்தர் அவங்களுடைய மனைவி பேர் ஃபாத்திமா அம்மா. அவங்க என்ன தொழில் பண்ணுங்க? பெரிய மடமாளிகை கட்டியிருக்க. யூசுப் ராவத்தர் வந்து அந்த மலேசியாவில் அந்த சண்டிலியர் சண்டிலியரிங். அவங்களுடைய வீடு இது. இதுமா? ஆமாம், அது தோட்டமா? தோட்டம். அவங்களுடைய மாட்டு, அந்த காலத்தில் மாட்டு வண்டி தானே, இப்போ தானே காடு. அப்போ மாட்டு வண்டி உள்ள கூட. ஆமாம், உள்ள மாட்டு வண்டி செட்டு, அந்த கூண்டு வண்டி இருக்கும். அப்போ அந்த கூண்டு வண்டி ப்ளஸ் தோட்ட வேலை செய்கிற வண்டி, தோட்ட வண்டி, மாடு எல்லாம் கட்டுற மாட்டு கொட்டகை எல்லாம் அந்த வீடு. அவங்களுடைய வீடு இது. மாடு இதுக்குள்ள, மாட்டு வண்டி இதுக்குள்ள கூட, மாட்டு வண்டி உள்ளே போட்டு, மாட்டு தொழுவம் இருக்கு. மாட்டு தொழுவம் எல்லாம் அவங்களுடைய வீடு தான் இது. அந்த தோட்டம் பின்னால் உள்ளது வந்து அவங்க அக்கா பல்கீஸ் அம்மாவுடைய இடம். பல்கீஸ் அம்மாவுடைய இடம். வீடு கட்டலை. அவங்க வீடு இது. பல்கீஸ் அம்மாவோட வீடு. ஆமாம், வீடு இது. எஸ்எம் இட்ரிஸுடைய அக்கா, மூத்த அக்கா. அவங்க தான் மூத்தவங்க. அவங்க தான் குடும்பத்தில் இப்படி போயிட்டு அப்புறம் வருவோம். அவங்க தான் மூத்தவங்க, குடும்பத்தினுடைய மூத்த ஆள். அவங்களுடைய வீடு. அவங்க அத்தா வந்து யூசுப் ராவத்தர் தான் வந்து இங்கே அந்த முதல்ல பள்ளிவாசலில் கட்டினது, ஸ்கூல் கொண்டு வந்தது. ஸ்கூல் கொண்டு வந்தாங்க யூசுப் ராவத்தர். ஆமாம், யூசுப் ராவத்தர் 1900 அவங்க வந்து 1922 22. ஆமாம், 22 பள்ளிக்கூடம் கொண்டு வந்தது. படிக்கணும் பிள்ளைங்கள்லாம், படிக்காமல் பொம்பளை பிள்ளை எல்லாம். இப்போ பொம்பளை பிள்ளைங்களும் படிக்க போகிறாங்க. ஆமாம், அவங்களுடைய மக இது பல்கீஸ் அம்மாவில் இங்கேருந்து வேதக்கரை வலசைன்னு சொல்லி அங்கே கிறிஸ்டியன் ஸ்கூல் இருந்துச்சு. வேதக்கரை வலசை. அங்கே வந்து ஸ்கூலுக்கு அனுப்பியிருக்காங்க. படிக்க வைக்கணும் பிள்ளைய, பொம்பளை பிள்ளைய உஸ்மா விடக்கூடாது. அப்போதே எப்போ இது 1916 1916 1922 கட்டப்பட்ட பள்ளிவாசல். யூசுப் ராவத்தரால். ஆமாம், ரைட்டு. இப்போ திருப்பி புதுப்பிச்சு 2009 இப்போ புதுப்பிடுவாங்க. இப்படி வாங்க. இப்போ 2009 புதுப்பிச்சு 2009 புதுப்பிச்சு புதுசாக கட்டியிருக்காங்க. இதுக்கு உதவி மலேசியாவில் வந்து நிறைய வந்திருக்கு. பெரும்பாலும் குடும்பத்தால், வெளியாளுக்கு கிடையாது. ரைட்டு. அது துறப்பிலாவுக்கு வந்திருந்தாங்க. யாரு? 2 பேர் வந்திருந்தாங்க. இத்ரிஸ் ராவத்தரும் அவங்க தம்பி மொய்தீன் அப்துல் காதரும் வந்திருந்தாங்க. ஓகே. பக்கத்தில் தான் அந்த பள்ளிவாசல். பள்ளிக்கூடம் வந்து ஆரம்ப காலத்தில் பள்ளிக்கூடம் அங்கே இல்லை, இந்த இடத்துல இருந்துச்சு பள்ளிக்கூடம். சரி. ஆரம்ப கால பள்ளிக்கூடம். அது ஒரு சின்ன பில்டிங் தான், 5வது வரைக்கும் இருந்துச்சு. சரி. இப்போ வந்து அது எங்களுடைய இடம் தான். எங்களுடைய நிலம், உங்கள் நிலம், எங்கள் இடம். எங்கள் இடத்த கவர்மெண்ட்டுக்கு எழுதி கொடுத்து அங்கே பள்ளிக்கூடம் வச்சுருக்காங்க. அங்கே பள்ளிக்கூடம் ஆரம்பிச்சு. அப்போ உங்களுக்கு அங்கே என்ன கொடுக்குறாங்க அவங்க? அரசாங்கத்தில் ஃப்ரீயாக கொடுத்தீங்க. சரி. அரசாங்கம் உங்களுக்கு எதுவும் சலுகை செய்தா? அதெல்லாம் சலுகைலாம் எதிர்பார்க்கல. இல்லை, நம்ம வந்து எழுதி கொடுக்குறோம். வக்கப் மாதிரி பண்ணிடுறோம். கவர்மெண்ட்டுக்கு வக்கப். அதுக்கு வக்கப்பு பண்ணியிருக்கலாமே, பள்ளிவாசலுக்கு வக்கப்பா.
பள்ளிவாசல் ஒப்பு பண்ண முடியாது, பண்ணால் அவங்க ஸ்கூல் வந்து கட்ட முடியாது. அது வந்து பள்ளிக்கூடத்துக்குண்டு அது கவர்னர் பேருக்கு தான் அந்த இடத்த அதை ரெஜிஸ்டர் பண்ண முடியும். அப்போ வந்து கவர்னர் பேருக்கு ரிலீஸ் அதுக்கு டாக்குமெண்ட் இருந்தால் நல்லா இருக்கும். இருக்கு சரி, இருக்கு அந்த ரைட் டாக்குமெண்ட் இருந்தால் நல்லது. ஆமாம், டாக்குமெண்ட் பண்ணி அது எழுதி கொடுத்தாச்சு. அது பள்ளிக்கூடத்துக்கு கொடுத்துருக்குது. சரி, பள்ளிக்கூடத்துக்கு கொடுத்து பள்ளி சும்மா எதுவும் சொல்லிட்டு அவங்க வேட அடிச்சுட்டு போயிடுறாங்க, நம்மளுக்கு ஒன்றும் இல்லாமல். இல்லை, நம்மகிட்ட டாக்குமெண்ட் இருக்குது. அது வந்து எப்படின்னா அது பள்ளிக்கூட படிப்பு சம்பந்தமான நிர்வாகத்துக்கு தான் இதை உபயோகிக்கணும். வேறு எந்த விதமாக இது சம்மந்தம் இல்லை, எந்த சாதி எந்த மதம்னு சம்மந்தம் இல்லை. எந்த படிப்பு தான் எஜுகேஷன் வந்து மற்ற ஜாதி மதம் இது எல்லாம் எதுங்க படிப்புங்கிறது எஜுகேஷன். அதில் வந்து வேறு எதுவுமே கிடையாது. அந்த இது வந்து அடுத்தாப்புல அவங்களுடைய மூத்த அக்கா யார் பல்கீஸ் அம்மா. ஆமாம், அவங்களுடைய வீடும் தோட்டமும். ஆமாம், தோட்டமும். இந்த பல்கீஸ் அம்மாவுடைய மகனத்தை, 2வது மகனத்தை அவங்களுடைய மகளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கு. இப்ராம் சார் ராவுத்தருக்கு. ஆமாம், இப்ராம் சார் ராவுத்தருக்கு அவங்களுடைய மக ஆயிஷாவை. அவங்க 2 பேரும் இப்போ லண்டனில். அவங்க திருப்பி அவங்க மவுத்துக்கு பிறகு வரலையாங்க? அதுக்கு பிறகு வரல. அதுக்கு முதல்ல அதாவது அவங்க மவுத்தார் பண்ண பிறகு அவங்க ஒய்ஃபாச்சும் இங்கே வந்தாங்களா? யார் ஒய்ஃப் இங்கே வரல, அவங்க லண்டன்ல இருந்துட்டாங்களா? அங்கேயே இருந்துட்டாங்க, அவங்க பேரம்பேத்தியோடு இருந்துட்டாங்க. பேரை மட்டும் அவங்க மகன், அதாவது இப்ராம் சாரத்தோடைய மகன் மட்டும் இப்போ ஒரு பிப்ரவரியில் வந்துருச்சு விசிட்டிங். ஆமாம், ஒரு 1 வீக் 10 டேஸாக வந்துருப்பாங்க. அக்கா இது இன்னும் 1 ஏக்கருக்கு பின்னால் இருக்கும் பொழுது இந்த கடைசியிலேருந்து. அதாவது நம்ம இவங்க சொல்லுவாங்க செட்டிநாட்டில் வீடு கட்டியிருக்குமே, அந்த மாதிரி இருக்கே. பார்க்கணுன்னா போய் பார்க்கலாம். வரையெல்லாம் எடுத்துகிட்டு போ, எடுத்து வீடியோ போய் இவ்வளோ போய் பண்ணிட்டு வா. நான் அத்தா இங்கிட்ட கூட்டிகிட்டு போகிறேன். ஆள் இருக்கா? தூங்குடா என்ன, நீ நம்ம வேலையை முடிஞ்சிடுவா. 10% தான் இருக்குது பேட்ரி. அதில் வந்து காரில் பவர் பேங்க் இருக்குது, வயரோடு இருக்கும். எடுத்துகிட்டு வந்து சொறி வருவான், சக்குன்னு போயிடும். அவளுக்கு தூங்குறா. அவளுக்கு எதா புளி ஆமாம், வீட்டுக்கா வியாபாரத்துக்கா? அவங்க வீட்டில் யாருமே இல்லை. இந்த வீடுகள்லாம் பூட்டி தான் கிடக்கும். ஆக்சுவலாக நாங்கள் வரணும் இது வந்து இப்போ நாங்கள் வந்து இருக்கோமே, நான் தான் வந்து இந்த வீட்டில் இருக்கிறேன். அது வரைக்கும் அந்த வீட்லேயும் ஆள் கிடையாது, பூட்டி தான் கிடந்துச்சு. இந்த வீடு பூட்டி கிடந்துச்சு, சால்ராத்தோட வீடு பூட்டி கிடக்கு. அந்த பெரியமா வீடும் அந்த பக்கம் எங்கள் வீட்டுக்கு எதிர்த்தாப்பில் இருக்க, அதுவும் மெட்ராஸில் அந்த அண்ணன் இருந்துச்சு. அது கல்ஃபில் வேலை செஞ்சு, அது பிள்ளைங்க லண்டனில் இதில் இருக்கு, அமெரிக்காவில் ஒருத்தருக்கா, ஒன்று மெட்ராஸில் வேலை செஞ்சு. அதனால் அதுவும் அங்கே தான் இருந்துச்சு. அதனால் எல்லா தெருவுலையும் யாருமே கிடையாது. நான் வந்து இந்த வீடு இப்படி போயிடுச்சுன்னா வந்து இங்கே வீட்டில் வந்து நான் வீட்டுக்காண்டி வந்து. ஆமாம், நான் ஒரு ஆள் தான். எனக்கு வந்து இப்போ எனக்கு நிறைய லாட் ஆஃப் டிஃபிகல்ட்டிஸ், எனக்கு கஷ்டங்கள்லாம் இருக்குது இங்கே. ஏன்னா எனக்கு ஒரு எமர்ஜென்சிக்குன்னா எனக்கு ராமநாதத்துக்கு ஓட வேண்டியிருக்கு. டெய்லி 15-20 மினிட்ஸ் அவசரமாக வரட்டிக்கிட்டு ஓட வேண்டியிருக்கு, ஒரு மெடிக்கல் ஃபெசிலிட்டி ஓட. பட் ஆனால் எனக்கு அந்த வீட்டை சும்மா போட்டுட்டு சும்மா கிடக்கு அப்படிங்கிறது வந்து உட்காந்துருக்கேன். எங்கள் அம்மா வீடு அங்கே இருக்குது. சரி, அழிச்சு வரலையே போலுக்க, விட்டுருவோமா? விட்டுருவோங்க, பாவம். இங்கே போயிடுச்சு போல, மகா வீட்டுக்கு போயிடுச்சு போல. அது இந்த வருது அவங்க, அது மட்டும் இந்த அவங்க சொந்தக்காரத்தில் அதுதான் இந்த அவங்க சொத்துக்களையெல்லாம் பார்த்துட்டு வீட்டை எல்லாம் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்குது. அது மட்டும் இருக்குது. நைட்டுக்கு பூட்டிட்டு அது வீட்டுக்கு போயிடும், அது மகா வீட்டுக்கு போயிடும். டே டைமில் அது வேலை செய்கிறவங்க வந்து இருப்பாங்க. சரி, நான் அதை எடுத்துகிட்டு வரேன். அதுக்குள்ள கதை திறக்கட்டும். நான் இவ்வளோ பார்த்தேன், அந்த வந்துடுறேன். எடு